இதை தடுக்கிறதுக்கான வழிமுறையை தவிர இதை சாப்பிட்டா டெங்குவே வராதுன்னு கிடையாது. கண்டிப்பா கொசு கடிச்சா அந்த வைரஸ் டெங்குக்கான வைரஸ் கடித்தால் டெங்கு வரத்தான் செய்யும். வந்தால் அச்சப்பட தேவையில்லை. தொடர்ந்து 103 டிகிரி 104 டிகிரி 3 நாட்கள் அடிக்கிறது என்றாலே உஷாராகிடும் மக்கள். இப்போ நீங்கள் ஒரு 98.9 இருக்குது, 99.2 இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 நாள் நீங்கள் நார்மல் உங்களுடைய மருத்துவங்களை முயற்சி செய்யலாம். பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள மருத்துவ ஆலோசனைப்படி அதை முயற்சி செய்யலாம். தொடர்ந்து 103 டிகிரி 104 டிகிரி 3 நாட்களை 2 நாளை கடந்தவங்களுக்கே ஆபத்து வந்திருக்கு. கடுமையான காய்ச்சல்னாலே உடனே அருகாமையில் உள்ள ஆங்கில மருத்துவமனைக்கு போய் அதை பரிசோதனை செஞ்சு அதுக்கான மருத்துவத்தை எடுக்கணும். 3 நாட்கள் கடந்து விட்டால் இரத்த பரிசோதனையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். 3ஆவது நாள் இரத்த தட்டணும், எனக்கு 2 லட்சம் இருக்குது, நல்லா தான் இருக்கேன்னு நினைக்கலாம். 4ஆவது நாள் அதே கடுமையான காய்ச்சல் இருந்தால் மறுநாளும் பிளேட்லெட் இரத்த தட்டணும், இரத்த பரிசோதனை செய்யணும். இதெல்லாம் தொடர்ச்சியான கவனிப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போனோம் வச்சோம்லாம் இருக்கக்கூடாது. கடுமையான காய்ச்சல் இருக்கிற குழந்தைகளை பெற்றோர்கள் முழு கவனத்தோடு பார்க்கணும். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் சடசடன் டவுன் ஆயிடும். குறிப்பாக ரொம்ப கொழுன்னு இருக்கிற குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் யாராக இருந்தாலும் அதிகமான உடல் பருமன் கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்னமும் அக்கறை தேவை. ஏனென்றால் இரத்த கசிவு வேகமாக நடக்கிறது.